அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பழியில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டுகின்ற அன்பு பிள்ளைகளாக நாம் அனைவருமே இந்த வேளையில் அன்னையினுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்றால், ஆண்டவர் இந்த மண்ணகத்திலே வரலாற்றிலே இடம் பிடித்தவராக இருக்கிறார். அவர் முன்குறித்து வைக்கப்பட்ட எல்லா ஆசிகளையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுளினுடைய வாக்குறுதிகள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடிய கடவுளாக நம் இயேசு இருக்கிறார் என்பதனை தெளிவுபடுத்துவதுதான் இன்றைய வாசகங்களினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, நாமும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுவதற்காக நவநாளை இன்றைய நாளிலிருந்து துவங்குகிறோம். ஆகவே ஆண்டவருடைய ஆசி நிரம்ப நமக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும். அன்னையினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நிறைவான ஆசியோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நாம் கொண்டாட இருக்கக்கூடிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அர்த்தமுள்ளதாக மாற வேண்டும். நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீர வேண்டும். நிம்மதியான வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும். சந்தோஷம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பக்தியோடு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதரின் அறிவிப்பால் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாயென நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, திருவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 10 வரை. யாக்கோப்பு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோப்பின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால்கள் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 72. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதி விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை அவர் காப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 1 முதல் 17 வரை. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதற்காக நவநாளை துவங்கக்கூடிய இந்த நன்னாளிலே கிறிஸ்து வரலாற்றில் எப்படி இடம் பிடித்தவராக இருக்கிறார், கிறிஸ்து யாரை தலைமுறையினராக மூதாதையராக கொண்டிருக்கிறார் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடுவதற்கு ஏதுவாக இருக்கும். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, புதன்கிழமை ஆகிய இன்றைய தினம் அன்னை கன்னிமரியாளினுடைய இடைவிடா சகாய தாயினுடைய நவநாளையும் சிறப்பு செய்வதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்றால், அன்னை கன்னிமரியாளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்திருக்கிறது, எப்படி அன்னையினுடைய வயிற்றில் இவர் ஆண்டவர் இயேசு உருவானார், அல்லது ஆண்டவர் இயேசுவினுடைய தாயாக அன்னை கன்னிமரியாள் எப்படி உருவானார் என்பதனை நாம் தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம்.
இந்த நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு தாவீதின் மகனாக இருக்கிறார், அதே வேளையிலே ஆபிரகாமின் மகனாக இருக்கிறார் என்று. இந்த இரண்டு பேரையும் மத்தேயு நற்செய்தியாளர் எதற்காக ஆண்டவர் இயேசுவினுடைய தந்தை அல்லது தாவீதின் மகனாக எப்படி ஆண்டவர் இருக்கிறார், ஆபிரகாமின் மகனாக எப்படி இருக்கிறார் அல்லது ஏன் இருக்கிறார் என்கின்ற ஒரு கேள்வியினை நாம் எழுப்பி பார்த்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, தொடக்க நூலிலே ஆபிரகாமினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். உன் வழியாக உன் சந்ததியை நான் ஆசிர்வதிப்பேன் என்று. உன்னுடைய சந்ததிக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் நான் கொடுப்பேன் என்று. உன் வழியாக உன்னுடைய சந்ததியினரை நான் ஆசிர்வதிப்பேன் என்று ஆபிரகாம் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டதனால் இஸ்ரேல் மக்கள் அனைவருமே என்ன எதிர்பார்ப்போடு வாழ்ந்து வந்தார்கள் என்றால், நாம் அனைவருமே ஆபிரகாமின் வழிமரபினராக இருக்கிறோம், ஆபிரகாமை நம்முடைய தந்தையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர் கடவுளிடம் எப்படி நெருங்கி பழகினார், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை வாழ்ந்து காட்டினார் என்பதனை அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆபிரகாமை நம்முடைய முன்மாதிரியாக வைத்து கொண்டு அவரை போலவே இந்த மன்னகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருந்த இஸ்ரேல் மக்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் என்றால், கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை எப்பொழுது நிறைவேற்றப் போகிறார்? உன் வழியாக உன்னுடைய சந்ததியையே நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன், உன்னுடைய சந்ததிக்கு தேவையான பாதுகாப்பை நான் கொடுக்கிறேன் என்று தந்தையாகிய இறைவன் சொல்லி இருக்கிறாரே. அப்படி என்றால் நாம் தந்தையாகிய இறைவனால் எப்பொழுது ஆசிர்வதிக்கப்படுவோம் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லா இஸ்ரேல் மக்கள் மத்தியிடமும் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த எதிர்பார்ப்பு யார் வழியாக நிறைவேற்றப்படுகிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவேற்றப்படுகிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு மீட்பினை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மீட்பு திட்டங்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். இறைவாக்கினர்கள் முன்குறித்து வைத்த எல்லா விதமான வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். எசாயா புத்தகம் 7வது அதிகாரம் 14வது இறைவசனத்திலே எசாயா இறைவாக்கினர் உலகுக்கு அறிவித்த செய்தி இதுதான், கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவர் இம்மானுவேலாக இருப்பார் என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவினுடைய வயிற்றிலே உருவாகி இந்த மன்னகத்திலே மனிதராக பிறந்திருக்கிறார். அவர் நம் கூடவே இருக்கிறார். நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசையையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு கொடுத்திருக்கிறார். ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு கொடுத்திருக்கிறார். பிணியாளர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டிருக்கிறார். அதுவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, மாறாக எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்திருந்த அந்த ஆசையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவர் மாறிவிட்டார் என்பதனை நாம் தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு முன்குறித்து வைக்கப்பட்ட ஆசை யார் வழியாக நிறைவேறுகிறது என்றால் ஆண்டவர் இயேசு வழியாக நிறைவேறுகிறது. ஆகவேதான் ஆபிரகாமின் மகன் என்று ஆண்டவரை மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அதே போல் அன்புக்குரியவர்களே, தாவீதினுடைய மகன் என்று எதற்காக சொல்லுகிறார் என்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுமனே இந்த உலகத்திலே மனிதராக பிறப்பார் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு அரசராக இருப்பார். மக்கள் எல்லோரையுமே ஆளுவார். மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுப்பார். அவர் தன்னுடைய தலைமையிலே எல்லா மக்களுக்கும் தேவையான நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து, தாவீது எவ்வாறு பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மிகச்சிறந்த அரசராக மக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடியவராக, ஒருவேளை தவறு செய்தாலும் கூட அந்த தவற்றை திருத்திக் கொள்ளக்கூடியவராக, எல்லா மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அரசராக தாவீது இருந்தது போல, தாவீதினுடைய வழிமரபிலே வரக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்குறித்து வைக்கப்பட்ட எல்லா
வாக்குகளையும் நிறைவேற்றி கொடுத்து அதே வேளையில் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசராக இருப்பார் என்பது முன்குறித்து வைக்கப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவாக இந்த உலகத்திலே தோன்றுகிறார், அரசராக இந்த உலகத்திலே தோன்றுகிறார். நாம் அனைவருமே கிறிஸ்து அகில உலகத்தினுடைய அரசர் என்றெல்லாம் அவருக்கு பட்டம் சூட்டி அவருடைய படிப்பினைகளை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் என்றால், நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்பதற்காக அரசராக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்து மக்களினத்தை மீட்டார். உயிரை கொடுத்து இந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டார், பாவத்திலிருந்து மீட்டார். எல்லாருக்குமே மீட்பினை கொடுத்திருக்கிறார். மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அரசனாக தலைவனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் தன்னுடைய உதிரத்தில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு நீரையும் இரத்தத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்தான் உன்னதமான அரசர் என்பதனை இந்த உலகம் உணர்ந்திருக்கிறது. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக இருப்பதனால், தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு மீட்பினை கொடுத்திருப்பதனால், வேறு எந்த அரசரும் வேறு எந்த தலைவரும் செய்ய முடியாத காரியங்களை இந்த ஆண்டவர் செய்திருப்பதனால் தான் தாவீதினுடைய மகன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அந்த வகையில் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுக்கு முன்குறித்து வைக்கப்பட்ட ஆசி நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றால், தாவீதினுடைய வழிமரபினராக அல்லது தாவீதினுடைய தலைமையில் கீழ் இயங்கக்கூடிய இஸ்ரேல் மக்களைப் போல நாமும் ஒரு அரசனுக்கு கீழ் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய ஆசையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. என்ன என்றால், அன்புக்குரியவர்களே, நாமும் எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நல்லது நடக்க போகிறது, அதுவும் ஆண்டவரால் நடக்க போகிறது. நமக்கு ஆசை கிடைக்க போகிறது, நம்முடைய வாழ்வு மாறப்போகிறது. அந்த வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போகிறவர் ஆண்டவர் தான் என்பதனை எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நாம் அனைவருமே கடவுள் கொடுக்கக்கூடிய அல்லது ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய ஆசையை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது. ஆகவே இந்த நாளிலே, இந்த நவநாளை துவங்கக்கூடிய இந்த நன்னாளிலே, அன்னை கன்னிமரியாளுக்கு இடைவிடா சகாய தாய்க்கு நாம் நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நல்லது செய்வார், ஆண்டவர் நமக்காக இந்த மண்ணகத்தில் பிறக்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஆகவே அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். அந்த ஆண்டவர் இந்த மண்ணகத்தில் மட்டுமல்ல, என்னுடைய உள்ளத்திலும் பிறப்பதற்காக என்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவேன் என்கின்ற மனப்பான்மையோடும் எதிர்நோக்கோடும் வாழ வேண்டும். எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்பதனை உணர்ந்து கொண்டு நல்ல எதிர்நோக்கோடு, நல்ல சிந்தனைகளோடு, நல்ல எண்ணங்களோடு வாழ இறையருள் வேண்டி ஜெபிப்போம். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே மக்களித்தார். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்களுக்காகவும் உமது கைகளினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கரைபடாத கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்பு கொடுத்த பலிகளை நிறைவுக்கு கொண்டு வந்தது.
எனவே காணிக்கைகளை ஏற்றும் இவற்றை உமது வல்லமையால் மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக இடைவிடா சகாய தாய்க்கு நவநாள் கொண்டாடும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மன நிறைவையும், எங்கள் எல்லோருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென்.
கொண்டான் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பேன். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்தினார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்தினார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தீர்ந்தினார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். ஒவ்வொரு புதன்கிழமையும்
அன்னையினுடைய அன்பு பக்தர்களாகிய நம் எல்லோருக்குமே மதிய வேளையிலே அன்பின் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த அன்பின் விருந்தினை வழங்குவதற்கு உங்களது பெருந்தன்மையான நன்கொடைகளை கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அதேபோல் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பசலிக்காவிலே நாம் அனைவருமே அமருவதற்காக புதிய நாற்காலிகள் 200 நாம் வாங்கி இருக்கிறோம். ஒரு நாற்காலியினுடைய விலை ரூபாய் 500. ஆகவே பெருந்தன்மையான உள்ளங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அல்லது உங்களுடைய சார்பாக குறைந்தபட்சம் ஒரு நாற்காலியாவது கொடுத்து உதவி செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, 2026 வருடத்திற்கான சகாய மாதாவினுடைய உருவம் பொறித்திருக்கக்கூடிய கேலண்டர் விற்பனைக்கு இருக்கிறது. இதனுடைய விலை ரூபாய் 20 பங்கு அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, அதேபோல் அடுத்த வாரம் 24ஆம் தேதி புதன்கிழமை வழக்கம்போல எல்லா நவநாளும் திருப்பலிகளும் நடைபெறும். அன்று இரவு 11:30 மணிக்கு நள்ளிரவு திருப்பலி நம்முடைய பசலிக்காவில் நடைபெறும். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு இரவு 11:30 மணிக்கு நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். மற்றபடி அத்துணை வழக்கமான திருப்பலிகளும் நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். 25ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6:15 மணிக்கு வரகுநேரி புனித சவேரியார் கோவிலில் திருப்பலியும், காலை 8:15 மணிக்கு உலக மீட்பர் பசலிக்காவிலும், மாலை 6:15 மணிக்கு உலக மீட்பர் பசலிக்காவிலும் திருப்பலி நடைபெறும் என்பதனை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்று மதியம் வழங்கப்பட இருக்கக்கூடிய அன்பின் விருந்திற்கு தங்களால் இயன்ற நன்கொடைகளை கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் கலியமங்கல கிராம மக்கள், இருதயபுரம் தோப்பு தெருவை சேர்ந்த ஜோஸ்வின் சார்லஸ் குடும்பத்தார், தஞ்சை ரோட்டை சேர்ந்த ஆண்டனி பயஸ் குடும்பத்தார், ரயில் நகரை சேர்ந்த மேரி முத்தையா ரூபாய் 1000, வாழவந்தான் கோட்டையை சேர்ந்த ஜேபி ஃபைனான்ஸ் ரூபாய் 500, பெரம்பலூரை சேர்ந்த மேரி ரோஸ்லின் ரூபாய் 1000, ஈச்சம்பட்டியை சேர்ந்த அகஸ்டின் ஸ்டெல்லா மேரி ரூபாய் 1000, மன்னச்சநல்லூரை சேர்ந்த ஆல்பர்ட் ரோசி ரூபாய் 500, சங்கிலி ஆண்டபுரத்தை சேர்ந்த ஜெசிந்தா செல்வி ரூபாய் 1000, மலையடிவாரத்தை சேர்ந்த ஸ்டெல்லா ஆரோக்கியராஜ் 500, கருமண்டபத்தை சேர்ந்த சார்லஸ் லீனா ரூபாய் 500, காந்தி மார்க்கெட்டை சேர்ந்த ஷெர்லி ஜீவா ரூபாய் 350, ரட்சகபுரத்தை சேர்ந்த பிரான்சிஸ் குழந்தைராஜ் ரூபாய் 500, தளிமணி காலனியை சேர்ந்த அல்ஃபோன்ஸ் நிம்மி ரூபாய் 900, கூனி பஜாரை சேர்ந்த அமல்ராஜ் ஞானமணி ரூபாய் 200, அரியமங்கலத்தை சேர்ந்த விமல் ஜான் ரூபாய் 1000. இவர்களுக்கு நம்முடைய நன்றியினையும் ஜெபத்தினையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக. உம் திருமகனுடைய தாயான இடைவிடா சகாய தாய்க்கு நம்பிக்கை உணர்வோடு நவநாள் கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக எப்பொழுதும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடாசகாய மாதாவே, உமது பிள்ளை
பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாறாய் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்தவரே வாழ்க என்று வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னையே, இறைமகனுக்கு தாயாகும் பேறு பெற்ற அன்னையே, இறைவனை எப்பொழுதும் பற்றி நின்று சிறந்த நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்தீரே. நாங்களும் உம்மை பின்பற்றி ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ அன்புடன் எங்களை வழிநடத்தும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றுரைத்த மரியே, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் விருப்பத்தையே நிறைவேற்றி வாழ்ந்தீரே. நாங்கள் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை வழிநடத்தி அருளும். ஒவ்வொரு காரியத்திலும் இறை விருப்பத்தை அறிந்து எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களை வழிநடத்தும். இறை எதிர்நோக்கில் உறுதியாய் நிலைத்திருந்த தாயே, எல்லா வேளையிலும் இறைவனின் பராமரிப்பை சார்ந்து நின்றீரே. உம்முறை மகன் இயேசு சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட வேளையிலும் இறைவனில் உமது எதிர்நோக்கை இழக்காமல் இருந்தீரே. நாங்களும் இறை எதிர்நோக்கில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். சகாய தாயே அம்மா, எங்கள் ஏக்கங்கள், தேவைகள், கவலைகள் ஆகிய அனைத்தையும் உமது கைகளில் அளிக்கின்றோம். உம் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை கேட்டு பரிவுள்ள இறைவன் எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கவலைகளை போக்கி கண்ணீரை துடைத்து ஆறுதலும் நம்பிக்கையும் வழங்குவார் என நம்புகின்றோம். வாழ்வில் சோதனைகளையும் துன்பங்களையும் போராட்டங்களையும் சந்திக்கும் பொழுது மன உறுதியுடன் வாழ அருள் பெற்று தாரும். இறை தந்தையின் பரிவும் எங்கள் அன்பு தாயான உமது அரவணைப்பும் என்றும் உண்டு என்னும் எதிர்நோக்குடன் வாழ எங்களை வழிநடத்தும். மனதளர்ச்சி அடையாமல் இறை எதிர்நோக்கில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும் தாயே. சகாய தாயே, எலிசபெத்துக்கு பேறுகால வேளையில் பணிவிடை புரிய சென்றீரே. கானாவூர் திருமணத்தில் திருமண வீட்டார் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு அவர்களுக்காக உம் திருமகனிடம் பரிந்து பேசினீரே. தன்னலம் மறுத்து அன்புள்ளம் கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். உம் அன்பு மகன் இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவினார், மனித மாண்பை உணர செய்தார், மனித நேயத்தோடு வாழ பணித்தார். நாங்கள் ஒருவர் மற்றவரை ஏற்று மதிக்கவும் இறை சாயலை ஒவ்வொருவரிலும் கண்டு வாழவும் எங்களை வழிநடத்தும். யாரையும் தாழ்வாக கருதாமல் சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ நல்ல உள்ளத்தை தந்தருளும். மனித நேயத்திற்கும் அன்புக்கும் எதிரான பகை உணர்வு, வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் ஆகியவற்றை அகற்றி வாழ எங்களை புனிதப்படுத்தும். பகிர்ந்து வாழும் உள்ளமும் பகைவர்களையும் மன்னிக்கும் தாராள மனமும் தந்தருளும். உண்மைக்காக நீதிக்காக உழைக்க மன உறுதி தாரும். தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றவே வந்தேன் என்றுரைத்த உம் திருமகனை பின்பற்றி பிறருக்கு பணிபுரிவதில் நிறைவு கொண்டு வாழ எங்களை வழிநடத்தும். தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, உலகமே திசையும் போற்றி புகழரும். உமர் புதப்பட முன்வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி, இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி, பெற்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறிய அன்பின் இறைவா, எங்களை இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழிநடத்தி வருவதற்காக எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு அவையின் திருப்பலி, அருள் அடையாளங்கள், பக்தி முயற்சிகள், நற்செய்தி, ஜெபக்கூட்டங்கள் ஆகியவற்றின் வழியாக
நீர் எங்களை சந்தித்து ஆசி வழங்கி வருவதற்காக. எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயிலிருந்து நலம் தந்ததற்கும், ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றியதற்கும், பாவ வழிகளிலிருந்து மீட்டதற்கும், எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தொழில் வியாபாரம் ஆகியவற்றை ஆசிர்வதித்ததற்கும், வேலை வாய்ப்பு தந்ததற்கும், திருமணங்கள் நல்ல விதத்தில் நடந்ததற்கும், குழந்தை பேறு கிடைத்ததற்கும், எங்கள் குடும்பங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட வகையில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். அன்பின் இறைவா, அனைவரையும் அன்பு செய்த தம்மையை தியாக பலியாக்கிய இயேசுவை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை புரிவதில் நிறைவு கண்ட மரியாவையும் பின்பற்றி நாங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து ஒருவர் மற்றவரை நல்வாழ்வுக்காக உழைத்திட அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் குடும்பங்களில் அன்புறவு நிறைவாயிருக்கவும், பிள்ளைகள் உடல் நலத்தோடு படைப்பிலும் பக்தியிலும் பண்பிலும் வளரவும், இளைஞர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும், தங்கள் திருமண வாழ்வை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளவும், எங்கள் குடும்பங்களில் சமாதானம் ஒற்றுமை என்றும் நிலவவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் உழைப்பு, தொழில், வியாபாரம், நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நல்ல காரியங்கள் ஆகிய அனைத்தையும் ஆசிர்வதித்து நல்ல பலனை தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஏற்படும் சண்டைகள், சச்சரவுகள், வன்முறைகள் ஆகியன ஒழியவும், நாட்டில் ஒற்றுமை நிலைநாட்டப்படவும், ஒடுக்கப்படும் மக்கள் உரிமை வாழ்வு பெறவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வு வளம் பெறவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாவோடு ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஒளியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை பாக்கலால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அன்பு இறைவன் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனபாரத்தால், பாவ சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திரு கைகளால் தொட்டு குணமாக்கினார், புது வாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு தர இப்போது நம் நடுவே எழுந்தருளி உள்ளார். நாம் நலம் பெற்று வாழ நம் இடைவிடா சகாயத்தாய் நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கனானிய பெண் நூற்றுவ தலைவர் ஆகியோரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நம் ஆண்டவர் நமக்கு நலம் அளித்து நல்வாழ்வு தர மன்றாடுவோம். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவ சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்மநலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து மன சமாதானம் அருளி ஆன்மநலம் வழங்க எங்கள் இடைவிடா சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையுடன் ஜெபிக்கின்றோம். ஆமென். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்கள் சுமைகளை போக்கி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். 12 ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலம் அளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி உங்களுக்கு சுகம் கொடுப்பாராக. ஆமென். சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்த இயேசு உங்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்து ஆன்ம நலன் அருள்வாராக. ஆமென். கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்கள் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் ஆகிய அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. ஆமென். நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும், தொழிலையும், வியாபாரத்தையும்
நீங்கள் தொடங்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசிர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை என்றும் காத்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறை மக்களின் நம்பிக்கை அறிக்கை. அன்பு நிறை சகாயத்தாயே, நீர் இறைவனின் தாய், ஆகவே மனிதர் எல்லாருக்கும் தாயானவர். சாதி மத வேறுபாடுகளை கடந்து நின்று எங்கள் எல்லாரையும் அன்பு செய்கின்றீர் என்பதை நம்புகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விலும் உமக்கு அக்கறை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். எங்கள் ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளும் தாயுள்ளம் உமக்கு உண்டு என்னும் நம்பிக்கையோடு உமது திருத்தலம் நாடி வந்துள்ளோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் எங்களோடு இருக்கின்றீர். சோர்வுற்றிருக்கும் வேளையில் எங்களை தேற்றுகின்றீர். வாழ்விழந்து தவிக்கும் வேளையில் நம்பிக்கை ஊட்டுகின்றீர். ஆகவே உமது அருள் துணையில் நம்பிக்கை வைத்து எம்மையே உம்மிடம் கையளிக்கின்றோம். என்று உமது அன்பின் பராமரிப்பில் நிலைத்து வாழ வரம் பெற்று தாரும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடிராக்கினியான கண்ணகியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கின்றோம். பெருமுச்சரிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியை கேட்டு தந்தருளும் தாயே. ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உப்பரித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம் அன்பு தாய் மரியாவை எங்கள் இடைவிடா சகாய தாயாக எங்களுக்கு தந்திருக்கின்றீரே. உம் அன்னையின் வழியாக நீர் மகிமை பெற விரும்புகின்றீர் என்பதையும், அவர் வழியாக மன்றாடும் எங்கள் ஜெபங்களை சிறப்பாக கேட்டு அருள் புரிகின்றீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க இடைவிடா சகாய தாயின் படத்தின் முன்பாக எங்கள் தேவைகளுக்காகவும் மக்கள் அனைவரின் தேவைகளுக்காகவும் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். மரியாவை போல் நாங்கள் வாழவும் அவருடைய அன்புமிக்க பரிந்துரையினால் எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை பெற்றுக்கொள்ளவும் வரம் அருளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது.
பிரியமானவர்களே, இதோ இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எல்லா விதமான ஆசையையும் கொடுக்கக்கூடிய, எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய திருப்பாதம்தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த தெய்வம் நம்மை ஏமாற்றாதவர். நமக்கு என்ன தேவையோ அவை எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியவர். நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவர். நம்முடைய கவலைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையுமே புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வம்தான் நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறது. இதோ பார் சகோதரனே, உன்னுடைய வாழ்விலே எவ்வளவோ கலக்கங்கள் இருக்கலாம். இதோ பார் சகோதரியே, உன்னுடைய வாழ்விலே எவ்வளவோ ஏமாற்றங்கள் இருக்கலாம். இந்த ஏமாற்றங்கள், இந்த தோல்விகள், இந்த விரக்தி, இவை எதுவுமே உனக்கு நிரந்தரமானவை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிக்கிறேன். உனக்கு நிறைவான ஆசையை நான் கொடுக்கிறேன். உன் பக்கத்திலே இருந்து உனக்கு தேவையான ஆறுதலையும் அமைதியையும் நான் கொடுக்கிறேன். என்னை நம்பு. என்னிடம் உரிமையோடு ஜெபி, உருக்கத்தோடு வேண்டு. உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம், உன்னுடைய பக்தியின் நிமித்தம் உனக்கு நிறைவான ஆசையை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த வேளையில் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். நலன்கள் எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடிய தெய்வம். வல்லமையான காரியங்கள் எல்லாவற்றையுமே செய்யக்கூடிய தெய்வம். உன்னுடைய கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லக்கூடிய தெய்வம். உன்னுடைய வாழ்வை நான் உயர்த்துவேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வம். இதோ இந்த வேளையிலே நம் எல்லோரையுமே பார்த்து கூப்பிடுகிறார். வா மகனே, வா மகளே, என் பக்கத்தில் வா மகனே, என் பக்கத்தில் வா மகளே, என்னோடு பேசு மகனே. உன்னுடைய கலக்கங்களை, உன்னுடைய கஷ்டங்களை, உன்னுடைய ஏமாற்றங்களை, உன்னுடைய தோல்விகளை, உன்னுடைய கண்ணீரை என்னுடைய பாதத்திலே நீ ஒப்பு கொடுத்து ஜெபி மகனே, மகளே என்று நம் எல்லோரையுமே பார்த்து கூப்பிடுகிறார். என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றையுமே என்னால் செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு, மன உறுதியோடு இரு, ஜெபி. ஜெபத்தின் பலனாக நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அழைப்பைத்தான் ஆண்டவர் இந்த வேளையிலே கொடுக்கிறார். பார்வையற்ற அந்த 2 நபர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, நீ விரும்பினா எனக்கு பார்வை கொடு, நீ விரும்பினா எனக்கு சுகத்தை கொடு என்று சொல்லுகின்ற பொழுது, நான் விரும்புகிறேன், நீ குணமாகு என்று சொன்னார். அதே போலதான் நீங்களும் நானும் நல்ல வாழ்வு வாழ வேண்டும், உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும், நல்ல உடல் சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தெய்வத்திடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போமா? முழந்தால் படியிட்டுக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டவரை உற்று பாருங்கள். எங்கள் அன்பான இயேசுவே, எவ்வளவோ ஏக்கங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மன உறுத்தல்கள், எவ்வளவோ மன உளைச்சல்கள் எல்லாவற்றையுமே சுமந்த பிள்ளைகளாக இதோ இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தில் ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் முடியும். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை கொடுக்க முடியும், எனக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்க முடியும், என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். நாங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நீர் வெற்றியாக்க முடியும். எங்களுடைய சோர்வை, எங்களுடைய களைப்பை உம்மால் ஆற்ற முடியும். எங்களுடைய குழப்பத்தை, எங்களுடைய மனக்கலக்கத்தை உம்மால் போக்க முடியும். எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பயத்தை, சங்கடத்தை, இவை எல்லாவற்றையுமே உம்மால் போக்க முடியும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு தான் இதோ இந்த வேளையிலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, நீரே அருள் கூர்ந்தருளும், நீரே ஆசி கொடுத்தருளும்.
நீரே நிம்மதியை கொடுத்தருளும். இதோ இந்த வேளையிலே உருக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டுதல்கள் எழுப்பக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே நல்ல உடல் சுகத்தை கொடுத்து, பரிபூரணமான சுகத்தை கொடுத்து, மன உளைச்சலை நீக்கி இவர்கள் அனைவருமே விரும்பக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டு இவர்களுடைய இல்லத்திற்கு செல்ல, இவர்களுடைய இல்லங்களிலே அமைதி நிலவ, இவர்களுடைய இல்லங்களிலே சமாதானம் நிலவ நீரே அருள் தருவீராக. ஆண்டவரே, இவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரையுமே ஆசீர்வதித்தருளும். இவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான கொடைகளையும் கொடுத்தருளும். யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லையோ, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, யாருக்கெல்லாம் இன்னும் திருமண காரியம் கைகூடவில்லையோ, அவர்கள் எல்லோரையுமே அளப்பரிய விதத்திலே ஆசீர்வதித்து ஆசி பெற்ற பிள்ளைகளாக எங்கள் எல்லோரையுமே மாற்ற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை பார்த்து உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேளும் அன்பு ஆண்டவரே. உயர்வுள்ளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதித்து பழைய நியம முறைகள் அணுகும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமா இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. ஆயிரம் ஆயிரமா துன்பத்தில் வாடும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தெய்வத்தாயே நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும்